மதுரை மாவட்டம் ஆட்சியர் சங்கீதாவின் கார் மீது ரவுடி வரிச்சூர் செல்வத்தின் மகன் நலன்குமார் பயணம் செய்த கார் மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக தல்லாக்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் பயணம் செய்த காரின் பின்புறமாக பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வத்தின் மகன் நலன்குமார் பின்பக்கமாக காரின் மீது மோதியதால் தல்லாகுளம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து காரை தற்போது பறிமுதல் செய்து வைத்துள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் மேலூர் மக்களை சந்தித்து அந்த கனிம சுரங்கத்துக்கு எடுத்துரைக்கும் விதமாக அது வராது என்பதை எடுத்துரைக்கும் விதமாக பல்வேறு ஊர்களுக்கு, அதாவது மேலூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு சென்று மக்களிடம் எடுத்து பேசிவிட்டு நேற்று மாலை அவர் மீண்டும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திரும்பி கொண்டிருந்தார். மதுரை மாட்டுத்தாவணி அருகே வரும்போது நலன்குமார் வரிச்சூர் செல்வத்தின் மகன் நலன்குமார் அவர்கள், அதாவது அவரது காரில் வந்து கொண்டிருந்த போது மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவின் காரின் பின்புறமாக பலமாக இடித்துவிட்டார். இது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் காரை ஓட்டுநர் உடனடியாக தல்லாகுளம் காவல் நிலையத்தில் புகார் செய்ததன் அடிப்படையில் அந்த வழக்கை பதிவு செய்த தல்லாகுளம் காவல்துறையினர் நலன்குமார் ஓட்டி வந்த காரை பறிமுதல் செய்து நலன்குமார் மீது வழக்கு பதிவும் செய்துள்ளனர். அந்த வழக்கு பதிவு செய்தால் பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வத்தின் மகன் மீது நலன்குமார் மீது வழக்கு பதிவு செய்ததால் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் வரிச்சூர் செல்வமும் அவரது மகனும் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மன்னிப்பு கேட்பதற்காக பல முறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த வண்ணம் இருந்த போதிலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.